பொங்கல் வழிபாடு எப்படி நடத்துவது, எப்படி பொங்கல் வைப்பது? தை மாதத்தின் முதல் நாளான தமிழர் திருநாளையே பொங்கல் பண்டிகையாக கொண்டாடுகிறோம். இந்த நாளில் உற்றார் உறவினர் சுற்றத்தாரோடு இணைந்து வீட்டுவாசல் மொட்டை மாடியில் பொங்கல் வைக்கலாம். சுத்தப்படுத்திய பச்சரிசியை களைந்து அந்த நீரை பொங்கல் பானையில் இட்டு கொதிக்க விட வேண்டும். பால் பொங்கி வரும்போது சூரியனை வணங்கி பொங்கலோ பொங்கல் என்று அனைவரும் ஒரு சேர குலவையிட வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஒற்றுமை திருவிழா. பின்னர் பானையில் உள்ள நீரில் தேவையான அளவு மட்டும் வைத்துக் கொண்டு பொங்கலுக்கு தேவையான அரிசி, சர்க்கரை மற்றும் இதர பொருட்களை சேர்க்க வேண்டும். பொங்கல் தயாரானதும் பானையை இறக்கி சூரியனுக்கு பூஜை செய்ய வேண்டும். அப்போது சூரியன் குறித்த பாடல்களை பாடலாம். பிறகு காகத்திற்கு பொங்கல் படைக்க வேண்டும். காகம் உணவை எடுத்த பின்னர் குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கலை வழங்கி நாமும் உண்ணலாம். மதியம் காய்கறி வகைகளை சமைத்து அதனுடன் வெண்பொங்கல் செய்து சாப்பிடலாம். முன்னதாக இரவை முன்னோரை நினைத்து புத்தாடைகள், இனிப்பை வைத்து வழிபட வேண்டும். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சிறப்பை உணர்த்தும் நேர்மறை எண்ணத்தையும் இயற்கையே இறைவன் என்று கொண்டாடும் தமிழர் மரபையும் மறந்திட வேண்டாம். நியூஸ் கிளவுட்ஸ் வாசகர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.